சிவாய் நம. வணக்கம். ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 குரு பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குருனா பிரகஸ்பதி. குருனா இருளை நீக்கி ஒளி கொடுக்குறவர். கண் பார்வையற்றவனுக்கு கண் பார்வை கிடைச்சா என்ன ஒரு சந்தோஷமோ அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான் குரு. குருனாவே கிரகப்பிரவேசம். அது குரு பிரவேசம் தான், ஆனால் அதை கிரகப்பிரவேசம்னு சொல்லுவாங்க. குரு ஒரு ஜாதகத்தில் உச்சமாக இருந்தால் தங்க நகை மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், தங்க நகைகள் வாங்கலாம், மண்ணு வாங்கலாம், பொண்ணு வாங்கலாம், மாளிகை கட்டலாம், வீடு கிரகப்பிரவேசம் பண்ணலாம். பைக்கு காரு இதெல்லாம் வாங்கக்கூடிய தன்மை குரு பிரவேசம் இருந்தால் தான் வாங்க முடியும். குரு இன்னும் பிரகாசமாக இருந்துச்சுன்னா கல்யாணம் ஆகாத ஆண் குழந்தைகள் பெண்கள் குழந்தைகள் கல்யாணம் ஆகும். குருனா குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கும் குழந்தை குட்டி பெறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையாவே இருக்கும். ஜாதகத்தில் குருவுடைய பெயர்ச்சி எப்படா வரும்னு நம்மளாம் ஏங்கிக்கிட்டு இருப்போம். ஏன்னா குரு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது. வாழ்க்கையில் ஒரு ஒளிவட்டம், ஒரு வாழ்க்கையில் ஒரு வேலையில் ஒரு மேன்மை, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இப்படி படிப்பில் தெளிவான அமைப்புகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மை குரு பகவான் தாயா. குரு பகவானை மனசார நினச்சிருந்தா இந்த குரு பெயர்ச்சி எல்லாருக்குமே எல்லா வளத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைகள் நிறையாவே வரும். வேலை இல்லாதவனுக்கு வேலை கிடைக்கிறது, வெளிநாடு வெளி தேசத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கறது, தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே வராமல் காத்துக்கிருக்கிறது குரு பகவான் தான். பொதுவாக இந்த குரு பெயர்ச்சிங்கிறது பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுடைய படிப்புக்கு தாங்க குருனா ஆசிரியர். அந்த கான்சன்ட்ரேஷன் படித்து ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்ஸு டீச்சர்ஸு டாக்டர்னாவே குரு தான். அட்வொகேட்டுனாலும் குரு தான். இப்படி படிக்கக்கூடிய தன்மையில் படித்து பெரிய வேலை பார்க்கக்கூடிய தன்மையை தரது குரு பகவான் தான். ஜாதகத்தில் குரு பகவான் வாழ்க்கையில் உச்ச நிலையில் ஒருத்தருக்கும் இருந்துச்சுன்னா வாழ்க்கையை சாத்துக்கொடி போல ரசித்து ருசித்து சாப்பிட்டு இந்த வாழ்க்கை இந்த வருஷத்தில் நம்மளுடைய தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணிக்கணும்னு சொல்லி குருவுடைய பெயர்ச்சி நம்மளுக்கு சகஜமான ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்கும். குருனா அப்பா, இதான் உண்மை. குருனா முருகர். அப்போ தகப்பன் இருக்கிறவங்க தகப்பனுக்கு வணங்கணும், தகப்பன் மேலே அன்பு செலுத்தணும், தன்னை கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸுங்களை எங்கே பார்த்தாலும் வணங்கணும். அதே போல் முன்னோர் சொல்லக்கூடிய தகப்பனுடைய அப்பா நம்மளுடைய தாத்தாவெல்லாம் வழிபட்டு வந்தால் குரு பகவான் நம்மளுக்கு நல்ல பலனை கொடுத்து இந்த 2025 யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகள் ஆசைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய சக்தி குரு பகவான் நம்மளுக்கு தருவார். யார் ஒருத்தர் நகையை அடமான வைக்கிறீங்களோ 2025 ஏப்ரல் மாதத்துக்கு மேலே குரு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். குருவும் தங்கமும் ஒன்று. தங்கம் வாங்கினா குரு பலனாக இருக்குன்னு அர்த்தம். தங்கத்தை அடமானம் வச்சிங்கன்னா குரு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். முடிஞ்ச அளவுக்கு அடமானம் வைக்காத அளவுக்கு இருந்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு உச்சத்தில் கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு தங்க நகையை சேர்த்து வைக்க பாருங்கள். ஒரு கிராம் வாங்க வைங்க. வாங்கினீங்கன்னாவே குரு பகவான் உங்களுக்கு பலமாக இருக்கும். தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். தனுசு ராசிக்கு 7வது வீட்டில் மிதுன ராசியில் தான் இந்த 2025 குருபலன் வருது. தனுசு ராசி ஒரு ஆண் ராசி. அன்புக்கும் பண்புக்கும் அடிசரணையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண் ராசி. நிறையா அதிகார தோரணையான ஒரு வேலையில் பார்க்கக்கூடிய தன்மைகள் இந்த தனுசு ராசியில் நிறைய பேர் இருப்பீங்க. பெண்களாக பிறந்தால் அரசு சம்பந்தப்பட்ட வேலை அதிகார தோரணையான ஒரு வேலையில் அமையக்கூடிய தருணமும் இந்த தனுசு ராசியில் நிறைய பேர் இருக்கும். தனுசு ராசியுடைய ஆண்கள் பார்த்திங்கன்னா வெறி இருக்கும், ஒரு ஃபோக்கஸ் இருக்கும், ஒரு குறிக்கோள் இருக்கும். நான் இதுவாகத்தான் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும்னா டாக்டரை மட்டும் படிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஒரு அட்வொகேட் ஆகணும்னு கேட்டால் அட்வொகேட் ஆகக்கூடிய தன்மை இருக்கும். கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு சொன்னாலும் கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு இருக்கும். நிறையா இந்த தனுசு ராசியில் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனா ஒரு ஊரே போற்றக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு விஷயம். அதாவது நம்ம ஜிம்னாஸ்டிக் செய்கிறாங்க பார்த்தீங்களா, வித்தை காட்டுறாங்களே, அந்த மாதிரியான ஒரு தன்மை தனுசு ராசிக்கு தான் நிறையா இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய காருங்க பெரிய பெரிய பஸ்ஸுங்களை வாங்கி விடக்கூடிய தன்மை ஆண்களுக்கு நிறையா இருக்கும்.
பாடி பில்டிங் எல்லாம் வந்து உயர்ந்த நிலைமைக்கு வராங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த தனுசு ராசி வந்து ஒரு உயர்ந்த நிலை இருக்கும். கோடிக்கணக்கில் படத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களா, அவங்களும் இந்த தனுசு ராசியில் தான் இருப்பாங்க. பணத்தை விதைச்சி அதை அறுவடை பண்ணக்கூடிய தன்மையுடைய ஃபினான்ஸ் பண்ணக்கூடியவங்க இந்த தனுசு ராசியில் இருப்பாங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தாங்க யோக நிலையில் அடையக்கூடிய தன்மைகள் நிறையா இருக்கும். ஆனால் குழந்தை வயசில் தான் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஒரு 25, 23 வயசுக்குள்ளே கல்யாணம் காட்சி ஆகிடும். குழந்தை குட்டியும் பிறந்துடும். அந்த குழந்தை குட்டியை வளர்த்து வாலிபமாக்கி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் கணவனுக்கும் உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு 15 வயசு, 20 வயசு, 21 வயசில் தனுசு ராசி பெண்களுக்கும் கணவனுக்கும் ஆகாது. பிரிஞ்சு தான் இருப்பீங்க. கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிருக்கலாம். வேறு ஏதாவது ஒரு இன்னல்குள்ளே டிவைஸ் ஆகக்கூடிய தன்மைக்கு உண்டான அமைப்பெல்லாம் நடக்கும். கணவனுடைய பூர்வீக சொத்து வராதான்னு சொல்லக்கூடிய ஏக்கம் உங்களுக்கு இப்போ இருக்கும். தாம் பிள்ளைங்களுடைய படிப்புக்கு காசு பணம் வேணுமே அப்படிங்கக்கூடிய ஏக்கங்கள் நிறையா இருக்கும். பெண்கள் நிறையா ஏமாறுவீங்க. ஒரு நடுத்தரமான ஒரு பெண்கள், ஒரு 35, 45 வயசு பெண்கள்லாம் கொஞ்சம் ஏமாறக்கூடிய தன்மைகளும் உண்டு. ஏமாற்றப்படுவீங்க. நீங்கள் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்குவீங்க. ஆனால் தனுசு ராசியில் இருக்க வேண்டிய ஆண்களை பொறுத்த வரைக்கும் உச்சநிலை. கல்யாணம் ஆனாதாங்க உங்களுக்கு யோகம். ஆனால் ஒரு கட்ட காலம், இந்த ஒரு 5-7 வருஷ காலமாகவே நீங்கள் கஷ்டம்தான் படணும். கடின உழைப்பு இருக்கணும். கடின உழைப்பு இருந்தால் தான் நீங்கள் மேன்மை அடைய முடியும். தனுசு ராசியில் இருக்க வேண்டிய ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்பா மேலே பாசக்காரு, தாய் தகப்ப மேலே பாசக்காரு. ஆனால் அண்ணன் தம்பி உங்களுக்கு ஆகாது. கூட பிறந்த அண்ணன் தம்பியோ அங்காளி பங்காளியோ உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து போராமப்படுவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு தருணமும் உண்டு. தனுசு ராசியில் உள்ள வேண்டிய ஆண்கள் உங்களுக்கு கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ ஒரு 25 வயசு, ஒரு 30 வயசு, 35 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய தம்பிங்களோ அண்ணனுக்கோ ஆகாது. ஏன்னா செவ்வாய் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்துட்டு போகும். அது ஒரு பிரச்சனையும் கூட. இல்லைன்னா உங்களுடைய பூர்வீக சொத்து, உங்கள் தகப்பன் சொத்தில் ஒரு லீகல் பிரச்சனை வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசிக்கு இந்த பொதுவாக இந்த சனி பயிற்சி அர்த்தாஷ்டம சனியும் உண்டு. அரசியலுக்கு கொடி பிடிச்சி போகக்கூடிய ஒரு தன்மைகளும் உண்டு. ஆன்மீக ஈடுபாட்டில் பல தானங்களும் தவங்களும் செஞ்சு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உயர்ந்து போகும். அண்ணன் தம்பியோடைய அரவணைச்சு வாழ்ந்து போனீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். தம்பிக்கு உடையான் படைக்கு அஞ்சான்னு ஒரு பழமொழியே இருக்குது. அப்போ அண்ணன் தம்பியோடைய அனுகிரகத்தோடு வாழ்ந்தால் தான் நீங்கள் நல்லபடியாக வாழ முடியும். காசு பணம் இருக்கே, பதவி இருக்கே, தன்னுடைய ஆதங்கம் இருக்கே, தன்னுடைய யோகங்கள் இருக்கேன்னு சொல்லிட்டு தனுசு ராசிக்காரங்க மனைவிக்கு துரோகம் பண்ணிங்கன்னா பரமபதத்தில் பாம்பு உச்சத்தில் கொடுக்கும். பெரிய பதவி கொடுக்கும், பேரும் புகழையும் கொடுக்கும். பெண்ணால் சரிஞ்சு சாம்ராஜ்யமே அழிஞ்சு போகக்கூடிய தருணம் உங்களுக்கு இப்போ இருக்குது. ஏன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய ராசி. குரு பகவான் மிதுன ராசியில் தான் பயிற்சி ஆகுறாரு. ஒரு மண்ணால், ஒரு பெண்ணால் தனுசு ராசியில் உள்ள ஆண்களுக்கு இடையூறல் இருக்கு. மனைவியை மட்டும் நேசித்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்தீங்கன்னா நீங்கள் தொட்டதெல்லாமே விளங்கும். புது புது ப்ராஜெக்ட் கிடைக்கும். புது புது பணங்கள் நாலா திசையிலையும் வரக்கூடிய தருணங்கள் வரும். ஏமாற்றி பொழைச்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யோக நிலைமை வர்றதுக்கான நேரமும் இருக்குங்க. உங்கள் ராசிக்கு நேர் வீட்டில் தான், மீன ராசியில் தான் சனி பகவானுடைய பெயர்ச்சியும் வருது. தப்பு பண்ணிங்கன்னா தண்டனை உறுதி. முடிஞ்ச அளவுக்கு தப்பு பண்ணாமல் இந்த 2025 என் வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஜோதிடரை பார்த்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து உங்கள் ஜாதகத்தில் உள்ள குறை நிறைகளை சரி பண்ணுறதுக்கு சின்ன சின்ன சொல்யூஷன் வழிமுறைகளை சொல்லுவாங்க, செஞ்சுக்குங்க. தனுசு ராசியில் உள்ள பெண்கள், ஒரு கட்ட கால வயசு பெண்கள், ஒரு 45-50 வயசு பெண்கள், தனக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்காதா, தனக்கு முன்னோர் சொத்து கிடைக்காதா அப்படின்னு ஆதங்கங்களும் உங்களுக்கு இருக்கும். குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வைப்பீங்க உங்கள் குழந்தைங்களுக்காக. பசியும் பட்னியுமோடு இருந்து சேர்த்து வைக்கக்கூடிய தன்மை தனுசு ராசி பெண்களுக்கு தாங்க நிறையா இருக்குது. பாசக்காரங்க நீங்கள். மேச ராசி,
சிம்ம ராசி, தனுசு ராசி, இந்த 3 ராசிக்காரங்களுடைய பெண்களை கேட்டால் மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும். பாசத்துக்கு அதிபதியானவங்க. ஆனால் இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் மாமியார் ஆவே ஆகாது. மாமியாரா அம்மாவா அக்காவா தங்கச்சியா அனுசரித்து போனால் கூட மாமியார் உங்களுக்கு எதிரி தான். நீங்கள் விலகி தான் இருக்கணும். ஆனால் இனி வருங்காலங்கள் நல்ல நேரம். உங்கள் வாழ்க்கை ஹோப் ஆகக்கூடிய ஒரு தருணம் உண்டு. சொத்து சுகம் நிறையா சேர்த்து வைப்பீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை உண்டு. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் செய்வின சூனியம் ஏவலே பண்ணியிருப்பாங்க, பண்ணிக்கிட்டும் இருப்பாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும் தனுசு ராசிக்காரங்க. இந்த மாதிரி தருணம் வரும்போது உடல் நோய் வரும். இடுப்புக்கு கீழே பலம் இருக்காது. கீழே மேலே விழுந்து கை கால் கிராச்சஸ் ஆகும். அதனால் உங்கள் முன்னோர் வழிபாடு, உங்கள் குலதெய்வ வழிபாடு இதை முறையாக பண்ணிக்கிட்டீங்கன்னா வருங்காலத்தில் இந்த 2025 அர்த்தாஷ்டம சனியும் உங்களுக்கு உண்டு. தேவையில்லாத இழப்புகளையும் விரயத்தையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். தனுசு ராசி அன்பர்கள் ஆண் பெண்கள் இருவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நம.